ஒருவேளை நீங்க வீட்டுல படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம போவோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1-18 அதிகாரத்துல 1-24 வரை நம்ம வாசிக்க போறோம், இதை படிக்க போறோம், சிந்திக்க போறோம். ஆக்சுவலி இந்த வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்திகிறிஸ்து, அதாவது உபத்திரவ காலத்தின் கடைசி நாட்கள்ல, உபத்திரவத்தின் கடைசி வருஷத்துல அந்திகிறிஸ்து இந்த உலகம் முழுக்கும் ஒரே பொருளாதாரத்தை கொண்டு வருவான். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுதுனா உலகம் முழுக்கும் ஒரே கவர்மெண்ட், ஒரே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல போயிடும். அப்ப அதை தேவன் வந்து நியாய்ந்து இருக்கிறதை குறித்து தான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். உலகம் முழுக்கும் ஒரே வணிகம், ஒரே பண மதிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அந்திகிறிஸ்து போயிடும். தேவன் அதை நியாய்ந்திருக்கக்கூடியதான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த 18 அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் உலக பொருளாதார அமைப்பு அழிவு. தேவன் இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒரே பொருளாதார அமைப்பை தேவன் வந்து நியாய்ந்திருக்கிறார். அதை குறித்தா நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் உலக மத அமைப்பை அழிவை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 17 அதிகாரம் அந்திகிறிஸ்து உலகம் முழுக்கும் ஒரே ரிலிஜியஸ் அமைப்பு, அதாவது உலகம் முழுக்கும் ஒரே மதத்தை கொண்டு வருவான், ஒரு போலியான மத அமைப்பு. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகையில நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம், இந்த பூமியில இருக்கிற மற்ற அமைப்புகள், ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க மாதிரி சபைகள் வச்சுக்காங்களே, இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க மூலமா எல்லாம் ஒன்றுகளை இணைச்சு அதுல இருந்து யார் வருவா அப்படின்னா அந்திகிறிஸ்து வருவான். அதை அழிக்கிறது தான் அந்த 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 மத அமைப்பை இயேசு கிறிஸ்து அந்த உபத்திரவ காலத்துல அழிப்பார் அப்படிங்கிறது தான் 17 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம இதை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா மகா உபத்திரத்துக்கு மத்தியில், அதாவது 3.5 வருஷம் முடிஞ்ச உடனே இது நடக்கும். அடுத்து வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் உலக பொருளாதார அழிவை குறிக்கிறது. 2 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உபத்திரவ காலத்துல உலகம் முழுக்க ஒரே மதம் இருக்கும், ஒரே பொருளாதாரம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்பவுமே அதுக்கான அந்த யுத்தம் தொடங்கிருச்சு. அப்படி இப்ப நடக்கிறதோட உங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரம்ப் எல்லாமே அந்த எக்கனாமிக் வார் அப்படின்னு தான் சொல்லுவோம். உலக யுத்தம், பொருளாதார யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இப்போ ட்ரம்ப் வந்து 100% வரி போட்டா சீனா என்ன செய்யுது 100% வரியை போடுறாங்க. இதெல்லாம் எப்படி போய் முடியும் அப்படின்னா உலகம் முழுக்க ஒரே பொருளாதாரத்தில் போய் முடியும். அதனாலதான் நம்ம யோவான்ல 1 யோவான்ல வாசிக்கிறோம், அந்திகிறிஸ்து இப்பொழுதோ இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்திகிறிஸ்துடைய ஆவி, அந்த ஸ்பிரிட் இப்பவும் உலகத்துல இருக்கு. உலகம் முழுக்கும் ஒரே கண்ட்ரோல். உங்களுக்கு தெரியும், இந்தியாவும் அப்படி சொல்லப்படுகிறது. ஒரே ஆதார் கார்டு, ஒரே நேஷன், இதெல்லாம் எதனுடைய அந்த 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 ஸ்பிரிட் அப்படின்னா அந்திகிறிஸ்துடைய அந்த ஆவியினுடைய அந்த அடையாளத்தை தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் உலகம் முழுக்கும் ஒரு பொருளாதார உருவாகும். அதே இயேசு கிறிஸ்து வருகையிலே அது வந்து தேவன் வந்து நியாய்ந்திருக்கிறார், அதை அழிக்கிறாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் 2வது வருகை. அதை சுருக்கமா சொல்லணும்னா இந்த 18 அதிகாரத்துல முடிவுல இயேசு கிறிஸ்து அங்க வரப்போகிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பு ஒரு நகரத்தில் இருக்கும். இதைத்தான் உலக அரசியல், பாலிடிக்ஸ் சொல்லுவாங்களா, அதே போல பொருளாதாரம் எல்லாம் ஒரே அமைப்பு, ஒரு நகரம். அந்த நகரம் தான் பாபிலோன் அப்படின்னு சொல்றாங்க. பாபிலோன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாபிலோன் என்பது பழைய ஏற்பாடுல அந்த பாபேலுங்கிற அந்த இதுல இருந்து வருகிறது. இப்ப பாபிலோன் எல்லாம் அழிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியும். மீண்டும் அந்திகிறிஸ்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பாபிலோனை வந்து என்ன செய்வாங்க, திரும்ப கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த பாபிலோன் என்பது ஒரு ரோம் நகரமா இருக்கலாம் அப்படின்னு சில வேத ஆராய்ச்சியில சொல்றாங்க. 2 விதமான கருத்து இருக்கு இதை குறித்து. அந்த அந்த நகரம் வந்து எதுவா இருக்குன்னா ஒண்ணு பாபிலோனா இருக்கும் அல்லது ரோமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காரியங்கள். சரி, அதாவது மீண்டும் பாபிலோனியன் அந்திகிறிஸ்து வந்து கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த 18 அதிகாரத்தை ஒரு 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா 18ல 1-3 வரை கண்டனத்தின் குரல். அந்த தேவ தூதன் ஒரு கண்டம்னேஷன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லாங்க, ஒரு கண்டனத்தின் குரல். 18ல 4-8 வரை பிரிவினையின் குரல். உபத்திரவ காலத்துல இருக்கிற ஜனங்களை நீங்க அதுல இருந்து பிரிஞ்சு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினையின் குரல். 18ல 9-19 வரை புலம்பலின் குரல். கடைசியில 18ல 20-24 கொண்டாட்டத்தின் குரல். இந்த அழிவை பார்த்தோன்ன பரலோக வாசிகள், தேவனுடைய பிள்ளைகள்
மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இந்த 4 வகையாக இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப வாசிங்க 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 வரை முதல் வாசிங்க. சரி, போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு இது ஆக்சுவலி 14ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் என்பது அப்படியே கண்டினியூஸா வராது. முதல்ல ஒரு எக்காலம் இருக்கும், 7 கலசங்கள், இந்த 7 முத்திரையெல்லாம் பாத்தீங்கன்னா அது தொடர்ச்சியா வராம இடையிடையில சில இடை செருகல்கள் அப்படிம்பாங்க, இடையிடையில சில காரியங்களை அங்க வைக்கப்பட்டிருக்கும். அப்ப இதனுடைய நீங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல வேறொரு தூதன், அங்க ஒரு தூதனை சொல்லப்போம், அந்த அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சி தான் இங்க மறுபடியும் இங்க வருது. அப்ப இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய், ஆனா அவனுக்கு அந்த தூதனுடைய பெயர் சொல்லப்படல. இந்த தூதனுக்கு தேவன் நல்ல சர்வ வல்லமை ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த படத்தை பார்த்துட்டாங்க, உங்களுக்கு புரியதுக்காக அந்த படம் வச்சிருக்கிறது. இறங்கி இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இந்த தூதன் இறங்கி வரையில இந்த பூமியே ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு மகிமையால் பிரகாசமாயிற்று என்று அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறோம். 2வது, அவன் பலத்த சத்தமிட்டு, அதான் கண்டனத்தின் கூட ஒரு சவுண்டு, உங்களுக்கு ஒரு பயங்கரமான சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அப்ப உங்களுக்கு இதுல விழுந்தது ஆல்ரெடி இது தேவனுடைய பார்வையில விழுந்துருச்சுன்னு தான் அவர் பாக்குறார். ஆக்சுவலி நம்முடைய பார்வையில் இன்னும் இது நடக்கல, உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலம் இன்னும் வரல. ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? விழுந்தது அப்படின்னா நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில அவருக்கு என்ன கிடையாதுன்னா, அவருக்கு காலங்கள் கிடையாது. தேவனுக்கு என்ன கிடையாது? நமக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கும். ஆனா தேவனுக்கு காலம், அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்ட, சுருக்கமா சொன்னா தேவன் 3 காலத்தையும் சமமாக பார்ப்பார். ஆனா அவருடைய பார்வையில எல்லாமே நடந்த மாதிரி தான் அவர் பார்க்கிறார். இப்ப நமக்கு நாளைக்கு நடக்க தெரியாது, இனி என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா அவருக்கு விழுந்தது சொல்லும் பொழுது ஆல்ரெடி அவருடைய பார்வையில் அது அப்படியே நடந்துச்சு. ஆமேன் என்றும் அப்படிதான் அங்க அவருடைய பார்வையில இது நடந்த மாதிரி தான். சரி, விழுந்ததுன்னு சொல்றதுக்கு அதுக்கு 2 ஒரு காரணம் இருக்கு. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவிலுடைய காவல் விடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல விதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று. அப்படின்னா இந்த மகா பாபிலோன் அந்த பொருளாதாரத்தை அங்க நிர்ணயிக்கிற எல்லாத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ், சுருக்கமா சொல்லணும்னா அந்தி கிறிஸ்தனுடைய தலைமைச் செயலம் எது அப்படின்னா இந்த பாபிலோன். அந்தி கிறிஸ்து இப்ப நமக்கு சென்னைக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய சென்னை எப்படி தலைமைச் செயலமா இருக்கிறதோ அதே போல இந்த அந்த உலக பொருளாதாரத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ், தலைமைச் செயலகம், அதாவது அந்தி கிறிஸ்தனுடைய தலைமைச் செயலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபிலோனியம். ஏன்னா அவன் தான் இங்க எல்லாம் இருக்கிறான். அசுத்த ஆவி அங்க பாக்குறோம், பேய்களின் வீடு ஃபுல்லா அங்க இருந்துதான் எல்லாம் தன்னுடைய கிரியைகளை என்ன செய்யறான். இதுல 2 விஷயம் இருக்கிறது. அசுத்தாவி, பேய்களின் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? சாத்தான் போது ஒரே ஒரு ஆள் தான், அவனுக்கு கீழே பணி செய்யறவங்களாம் யாரு? அசுத்த ஆவிகள். நம்ம சாத்தான் ஒரே ஆள் நினைச்சிடக்கூடாது. சாத்தான்கிற ஒரு நபர், அவனுக்கு கீழே இருக்கிறவங்க அசுத்தாவிகள். டீமன் வேதத்துல வேறுபடித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல டீமன் என்று சொல்லுவாங்க. சரி, அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த உலக பொருளாதாரத்திலே அந்த பாபிலோன் நகரத்துல எல்லா மக்களும் அந்த வணிகர்கள்லாம் அவளோட அதாவது என்ன சொன்னா வணிகம், பிசினஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த மதுவை குடித்தார்கள் சொன்னா அவளோட கூட நல்ல ஒரு அந்த பொருளாதாரத்தை, அந்த வியாபாரம் அவங்க கூட வச்சுக்குவாங்க. பூமியின் ராஜாக்கள் அவரோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யவான்களாக என்று விளம்பினார். அதாவது இந்த பாபிலோனோட கூட எல்லா மக்களும் பிசினஸ் பண்ணி செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இந்த பாபிலோன் இருக்கும். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. சரி, அப்ப இதை குறித்து நம்ம ஏற்கனவே எரேமியா 52 வாசிக்க வேண்டாம். எரேமியா 52, 51, 52 இதை குறித்து வீழ்ச்சியை எரேமியா சொல்லியிருக்கிறார். இது ஆல்ரெடி திருக்கு தரிசனமா சொல்லப்பட்டுள்ள ஒரு வசனம் தான். யோவான் 18ஆம் அதிகாரத்துல அவருடைய பார்வையில சாத்தான், அதாவது மிருகம் அப்படின்னா சாத்தானை குறிக்கிறது.
ஒழுங்கமைக்கப்பட்ட உலக அமைப்பை அழிவை கண்டான். சாத்தானுடைய தரிசனத்துல என்ன தெரியுதுன்னா, உபத்திரவ காலத்துல உலகம் முழுக்க ஒரே பொருளாதாரம் இருக்கும். அது கிறிஸ்து தேவன் அழிக்கக்கூடிய நேரத்திற்கு பொறுத்து அவருடைய பார்வையில அவர் பார்க்கிறார். இந்த 18ஆம் அதிகாரம் வேறொரு தூதன் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகுந்த அதிகாரமுடைய தூதன். ஏன்னா இவருடைய தூதன் பேர் சொல்லப்படல, இவரு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தூதனே அங்கிருந்து வருவதை பார்க்கிறோம். சரி, விழுந்தது என்று சொல்லும் பொழுது இரட்டை நேரத்திற்பை குறிக்கிறது. அந்த முதல் விழுந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 17ஆம் அதிகாரம் உலக மத அமைப்பின் வீழ்ச்சி. உலகம் முழுக்க ஒரே மதம் இருக்கும். அந்த மதத்தை அங்கே நேர்ந்திருப்பை குறித்து 17ஆம் அதிகாரம் குறிக்கிறது. 18ஆம் அதிகாரம் உலக அரசியல் அவங்களுக்கு தெரியும், பாலிடிக்ஸ், அரசியல் பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கிறது. அப்ப அந்த விழுந்து என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னா, 2 விழுந்தது அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல உலக மத அமைப்பு வீழ்ச்சி அடைந்தது. 18ஆம் அதிகாரம் உலக அரசியல் பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கிறது. அடுத்து பாபிலோன் சாத்தானின் தலைமை நகரம். முதல்ல பாபிலோன் அந்த தலைமை நகரம் தான், அவனுக்கு ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்துதான் உலகம் முழுக்கும் அவன் அந்திகிறிஸ்து ஆளுகை செய்வான். பாபிலோன் சாத்தானின் தலைமை நகரம். இது பேய்களின் வீடு. ஏற்கனவே நம்ம 18:2 வாசிட்டோம். பேய்களின் வீடு அப்படின்னா சாத்தானுடைய அங்க இருந்து செய்யக்கூடிய அவன் இருந்த வேலைகளை கிரிகளை செய்யறதுனால அவனுடைய வீடு பேய்களின் வீடு என்று சொல்றோம். அதே போல பாபிலோனிய உலக பொருளாதார அமைப்பு உலகம் முழுவதையும் பாவம் செய்ய வைத்ததால் தேவன் இந்த நகரத்தை நியாயந்திருக்கிறார். தேவன் ஏன் அந்த நகரத்தை நியாயந்திருக்கிறார் அப்படின்னா, உலகம் முழுக்க எல்லா வணிகர்களும் போய் அந்த பாபிலோனோட பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி செழிப்பான ஒரு நகரம். உங்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல அங்க எல்லா வசதிகளும் செல்வ செழிப்புள்ள ஒரு நகரத்தை இருக்கிறதுனால எங்க செழிப்பு இருக்கிறதோ அங்க பாவம் அதிகமா பெரிய இருக்கும். அதனால தேவன் இந்த பாபிலோன நகரத்தை என்ன செய்யறார், நியாயந்திருக்கிறார் என்பதை குறித்தா நம்ம இங்க வாசிட்டோம். சரி, அடுத்து 18ல 4 to 8 வாசிங்க. 18 சரி, இதுல என்ன அப்படின்னா, இது ஒரு பிரிவினையின் குரல், செப்பரேஷன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களை பாக்குறோம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இது வானத்திலிருந்து தேவனே அங்கே ஒரு சத்தத்தை அங்க இருந்து ஒரு லவுடு வாய்ஸ் வருகிறது. என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். இதை யார் சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலத்திலும் அங்கே தேவனுடைய ஜனங்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 1,40,000 பேர் எப்ப இருப்பாங்க, உபத்திரவ காலத்துல இருப்பாங்க. அது முதல்ல இருந்தும் கடைசி வரைக்கும் அவங்களும் இருப்பாங்க. அந்த ஜனங்களை இவர் என்ன சொல்றாரு, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், எப்படி சோதங்கோமரை போல நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், லோத்து இந்த இடத்துல வெளியே வா அப்படின்னு அழைக்கதை போல தேவன் நம்முடைய ஸ்தலங்களை பார்த்து சொல்றாரு, நான் அந்த பாபிலோனை அழிக்க போறேன், நீங்க இந்த பட்டணத்துல எங்க வந்துருங்க, வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அதைத்தான் அந்த முதல் படம் அதைத்தான் வச்சுக்காங்க. மேல இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த 1,40,000 பேர், அதாவது உபத்திரவ காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகள், முத்திரையிடப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்களை நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் அங்கே வருகிறது. சரி, அப்போ எதுக்கு இந்த பாபிலோன், அதாவது இங்க ஒரு பெண்ணு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இது யாரை குறிக்குதுன்னா பாபிலோன் நகரத்தை குறிக்கிறது. ஏன்னா பெண்ணு அப்படின்னா எல்லாம் இதுல உருவமாக பயன்படுத்த, உருவம் உங்களுக்கு தெரியும், உருவமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே பெண் என்று சொல்லும் பொழுது அந்த பாபிலோனை குறிக்கிறது. சரி, அப்போ அவளுடைய பாவம் வான பரியந்தம் வெட்டியது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஏன்னா அந்த பாபிலோனியம் செல்வ செழிப்பு, தங்கம் நகைகள் நல்ல செழிப்பான இருக்கிறதுனால இவங்க செய்யற அந்த விக்கிராராதனை பாவங்கள், குடி வெறி விபச்சாரம் எல்லாம் அது எங்க போய் எட்டியது அப்படின்னா வான பரியந்தமும், அதாவது தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டியது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சோதங்கோமார ஏன் அழிச்சார் தேவன், அவங்களுடைய பாவம் அங்க பயங்கரமா இருந்துச்சு, அதான் சோதங்கோமார அழிச்சார். அதே போலதான் இங்க
அன்னைக்கு பாபிலோன் அந்த உபத்திரவ காலத்துல பாபிலோனுடைய மக்களுடைய பாவங்கள் பயங்கரமா இருக்கும். அதனால தேவன் வந்து அவங்களுடைய அக்கிரமத்தை நினைத்து அதுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவது தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்து ஒண்ணு வாசிச்சோம். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அடியுங்கள். அவளுடைய கிரியைக்கு தக்கதா அவளுக்கு இரட்டிப்பான கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் இரட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். அதாவது இது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான். அவ என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு எல்லாம் 2 மடங்கு அந்த நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். இன்னொன்னு பார்த்தோம், அவள் தன்னை மகிமைப்படுத்தி, யாரு? இந்த பாபிலோனிய அந்த அங்க இருக்கிற அந்த பொருளாதாரத்துல இருக்கிற அந்த பாபிலோனிய அந்த மக்கள், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தாளே, அவ்வளவாய் வாதையை, அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுறதுன்னா, பாபிலோனிய மக்கள் எங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, பணம் இருக்கு. அன்னைக்கு எப்படி அந்த உங்களுக்கு தெரியும், 7 சபையில் ஒரு சபை வந்து நாங்க எங்க எதிலும் குறைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சபை? லவோதிக்கேயா சபை தானே. அவங்க வந்து அப்படியே நாங்க செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்றது போல இந்த பாபிலோனிய மக்கள் என்ன செய்வாங்க, எங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, எங்களை யாரும் எங்களுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லி தன்னுடைய செல்வ பெருமையினால தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டார். அதை அங்க வாசிக்கிறோம். அவங்க சொல்ற தன் இருதயத்தில் எண்ணினா இந்த பாபிலோனிய அந்த ஒரு பெருமை, எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய செல்வ மகிமையை காட்டினார். 8வது வசனம் பார்த்தோம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். நல்லா புரிஞ்சுக்காங்க, அந்த உலகம் முழுக்க இருக்கிற அந்த பொருளாதார அமைப்பை தேவன் ஒரே நாள்ல அழிக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமால அழிக்கல. ஏன் அப்படி அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே நாள் அழிக்கணும், ஒரே நாள்ல அழிக்கிறதுக்கு தேவனுக்கு வல்லமை உண்டு. அதனால சொல்ல ஒரே நாளில அந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி அடையும், ஒரே நாள்ல உலகம் முழுக்க இருக்கிற பொருளாதார அமைப்பு வீழ்ச்சி அடையும். நம்ம அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சரி, அவள் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவாள், அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர்னு நம்ம வாசிக்கிறோம். சரி, இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனா பார்ப்போம். இந்த எச்சரிக்கையை எரேமியா 50-51 பார்க்கிறோம். எல்லா காலங்களிலும் தேவன் உலக வாழ்க்கையிலிருந்து பிரிந்து வாழ வேண்டும் சொல்ல. நீங்க யாருக்கும் நம்ம சொன்னோம்ல, தேவன் சொல்லுறாரு அந்த உபத்திரவ காலத்திலும் தேவனை நம்புற ஜனங்கள் இருப்பாங்க, நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாருல. அதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். எல்லா காலங்களிலும் இப்பவும் நம்மளால ஆண்டு சொல்றாரு, நீங்க உலக வாழ்க்கையிலிருந்து எப்படி வாழுங்க, பிரிஞ்சு வாழுங்க, அதுல போய் கலந்துடாதுங்க அப்படின்னு தான் சொல்லுகிறார். பிரிந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது நாட்டை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டாரு? நீ அந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்காங்க, தேவன் உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு நான் காப்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த ஜனங்களோடு இருக்கக்கூடாது அப்படி சொல்றாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் பெய்த்தனமான உலக அமைப்பிலே தங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த உலக ஜனங்களோடு போய் கலந்து இருக்கக்கூடாது, அவங்கள விட்டு நீங்க எங்க வந்துருங்க, வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினையின் குரல், செப்பரேஷன் ஆஃப் த வாய்ஸ் அங்கே சொல்ற நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல 2 விதமான காரியங்கள் இருக்கு. யோவான் 2 காரணங்களுக்காக அந்த உபத்திரவ காலத்துல இருக்கிற மக்களை நீங்க விலகி இருங்கன்னு சொல்லுகிறார். முதல் காரணம் என்ன அப்படின்னா, மற்றவருடைய பாவங்களுக்கு பங்காளியாக வேண்டாம். அதாவது நீங்க அந்த பாபிலோனிய மக்கள் பாவத்துல வீழ்ச்சி அடைந்திருக்காங்க, அவங்க பாவங்களுக்கு நீங்க போய் பங்காளி ஆயிடக்கூடாது, அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லுகிறார். 2வது, இந்த பாபிலோனின் மீது வரக்கூடிய அழிவுல இருந்து நீங்க உங்களை காத்துக்காங்க. நான் பாபிலோன் அழிக்க போறேன், அந்த அழிவுல நீங்க என்ன செய்யக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாது, அதனால நீங்க என்ன வந்துருங்க, வெளியே வந்துருங்க அப்படின்னு அங்கே தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். சரி, பாபிலோனுடைய அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விக்கிராராதனையால் நிறைந்திருந்தது. அது உலகம் முழுக்க ஒரே பொருளாதார அமைப்பு, செல்வ செழிப்பா இருக்கிறதுனால, ஏன்னா அங்க கப்பல் துறைமுகம் இருக்கு, தங்கம் வெள்ளி பகலும் இருக்கு. அதனால அவங்க என்ன இருக்கு அப்படின்னா, விக்கிராராதனையால் நிறைந்திருந்தது. மேலும் அவள் தன்னை ராணியாக மையப்படுத்தி கொண்டாள். அந்த அந்தி கிறிஸ்து இருக்கிற நேரில் ஒரு பெருமை, நான் தான் ராணி என்று, உலகத்துக்கே நாங்க தான் ராணி என்று தன்னை மையப்படுத்தி கொண்டாள். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பூச்சியை போல வருகிறது. இப்ப இவங்க பூச்சின்னா உங்களுக்கு தெரியும், தேவனுடைய நியாய தீர்ப்பு பைய மெதுவா தான் வரும், ஆனா யாருக்கும் தெரியாது. அதான் ஆண்டு சொல்ல, நினையாத நேரத்துல நான் வருவேன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நேருடைய நியாய தீர்ப்பு வராதுன்னு நினைக்கிற ஒரு பூச்சியை போல. அங்க அதைத்தான் சொல்லுற ஓசியா 5:12, 14. மற்ற நேரங்களில் சிங்கத்தை போல சில நேரம் வரும், அப்படி அமைதியா சைலண்டா வரும். சில நேரங்களில் சடனா வரும். இங்க 18ஆம் அதிகாரத்துல அதான் நடக்கு, சடனா நடக்கு. ஒரே ஒரு நாள்ல காலைல சூரியன் ஒதுக்கி மதியம் மறைறதுக்குள்ள டோட்டல் உலகம் முழுக்க இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டம் டோட்டல் அழிக்கப்படுகிறது. சரி,
அப்ப பரலோக குடியுரிமை பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ இங்க நடக்கிற இந்த இந்த அழிவை பார்த்தோம்னா பரலோகத்துல இருக்கிற மக்கள் அங்கே மகிழ்ச்சி அடைவதை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, அப்போ தேவன் இந்த நகரத்தை நியாயந்திருத்த உடனே, இந்த நகரத்தை அழிச்ச உடனே சில பேர் புலம்புறார்கள், ஒரு அழுகையின் குரல் கேட்க. அதை தாங்க வாசிக்கிறோம். 18 9 to 19 வரை வாசிக்க. 18ஆம் அதிகாரத்துல 9 to 19. வாசிங்க, 19 வரை வாசிங்க. அதான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் இந்த நகரத்தை நியாயந்திருத்த உடனே அந்த அழிவை கொடுத்த உடனே இதனால பாதிக்கப்பட்டவங்க, ஏன்னா இந்த பாபிலோனோட நிறைய அந்த வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, தொழில் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு. ஏன்னா அங்க அதை அழிச்ச உடனே இன்னுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்புறாங்க. ஐயோ, நமக்கு குழப்பு போச்சே, நம்ம இதை வச்சுதான்றீங்களே, நம்ம நல்லா இருந்தோமே, இன்னைக்கு இதெல்லாம் அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்புறதான் 9ல இருந்து 19 வரை வாசிக்கிறோம். ஏன்னா அவளுடன் வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள், அவன் அங்க பிசினஸ் பண்ணதுனால இந்த மற்ற ராஜாக்கள்லாம் நல்ல வருமானம், அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பாக அங்க வாசிக்கிறோம். இதை பார்த்தோன்னே அந்த வார்த்தை மேல இருந்து அக்கினி வந்து அந்த பாபிலோனை அழிச்சதுனாலே அந்த ராஜாக்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிற கூடிய இந்த படத்தை நம்ம பாக்குறோம். புரியுதா? சரி, ஏற்கனவே சொன்னா ஒரே நாள்ல விழுந்துருச்சு அப்படிதான் போட்டிருக்கு. ஒரே நாளைக்கு ஒரே நாள்ல தேவன் உலகம் முழுக்க இருக்கிற அந்த வணிகத்தை வந்து அவர் அழிக்கிறார். சரி, இது 3 வருஷம் நம்ம வாசிட்டோம் ஆல்ரெடி. அங்க என்னெல்லாம் பாருங்க, நம்ம வாசிச்சது அங்க என்னெல்லாம் இருந்துச்சு, தங்கம் வெள்ளி, அங்க அந்த என்னென்ன பொருட்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் அவங்க வந்து, உதாரணம் நீங்க அந்த பாபிலோன்ல தெருக்களை நடந்து போனீங்கன்னா ஒரு சந்தை மாதிரி அங்க நல்லா வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த நகரம். அங்க தங்கம் பாருங்க, அந்த முத்துக்கள், விலை உயர்ந்த அந்த தங்கத்தின் யானைகள், வாசனை திரவியங்கள், மனித ஆத்மா, அந்த கைதி அடிமை கூட அங்க எல்லாம் இத்தனை இவ்வளவு பிசினஸ் தொழில் வியாபாரம் அந்த பாபிலோன்ல நடந்திருக்கு. அந்த உலக பொருளாதார அமைப்பு அங்க நடந்ததை குறித்து இந்த படங்கள்லாம் பார்த்து ஒரு மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுக்காக உங்களுக்கு ஒரு விஷுவலா புரியுதுக்காக ஒரு படம். சரி, இதை நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். என்ன இதுவும் அதே மாதிரி நம்ம வாசித்த படங்கள் தான். அந்த பழங்கள்லாம் போயிடும், அந்த பழ வர்க்கங்கள்லாம் இவங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். அங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க அந்த படத்தை. 2வது படம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் அழிக்கப்பட்ட உடனே தூரத்துல இருந்து பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஐயோ, நமக்கு தொழில் பண்ணதுக்கு எல்லாம் போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்கே பாக்குறாங்க. இந்த படம் அதேதான், தலையில மண்ணை போட்டுக்கிட்டு பாபிலோனிய குறித்து எரிச்சுறாங்க. அங்கே அழுது, அங்கே அவங்க அழுது புலம்புறதை இந்த படம் பார்க்குறோம். அங்கே வணிகர் அழுது புலம்புறாங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சே, நமக்கு வருமானத்தை கூடிய எல்லா புலப்பே போச்சுன்னு சொல்லி
இவங்க என்ன செய்றாங்க, அந்த வணிகர்களுக்கு சேர்ந்து அந்த பாப்பிலோனுக்காக அழுகிறக்கூடிய இந்த படத்தை நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னா, பாப்பிலியன் புகைந்து போவதையும் அவர்கள் செல்வங்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதையும் பார்த்து வணிகர்கள் துக்கப்படுகிறாங்க. ஏன் துக்கப்படுறாங்க? அவங்களுக்கு போச்சு, அவ்வளவுதான், இனிமே பிசினஸ் பண்ண முடியாது. அதுல இருந்தனால அதை நினைச்சு என்ன செய்றாங்க, அவங்க அழுகுறாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். கப்பல்கள் ஒரு வளம், அதாவது கப்பல்கள் ஒரு வளமான பண்டைய பாபிலோன் உருவமாகும். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல பாபிலோன் அந்த கப்பல் இருக்குன்னா, உங்களுக்கு கப்பல் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் பல விதமான சரக்குகள் அங்க வரும் போகும். அதனால அந்த ஊரே வந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கும். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இதேதான் பழைய ஏற்பாடுல அந்த பாபிலோன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் அது இருந்திருக்கும். அப்போ நகரத்தின் செல்வம் பல நாடுகளுக்கு பலருக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது. இந்த பாபிலோன் இருந்த இடம் கடல் பக்கத்துல இருந்திருக்குது. அதனால அங்க பலருக்கு வேலை வாய்ப்புகள், ஏன்னா அங்க இருந்து கப்பல்ல நிறைய பொருட்கள் வருகிறது போகிறது, நல்ல ஒரு பிசினஸ் சென்டர். இப்ப எப்படி மும்பை நமக்கு எப்படி ஒரு தொழில் மயமா இருக்கிறதோ, ஒரு வர்த்தக அமைப்பா இருக்கிறதோ, அதே போல அன்னைக்கு பாபிலோன் ஒரு நல்ல ஒரு வர்த்தக மயமாக அது இருந்துச்சு. வணிகர்களும் ராஜாக்களும் பாபிலோனை வீழ்ச்சியை நினைத்து புலம்புறாங்க. ஏன்னா இன்னுமே பிசினஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, அதனால அழுது புலம்புறாங்க. அது மட்டும் இல்ல, யோவான் காலத்திலும் நான் ஏன் இந்த பாப்பிலோன் வந்து ஒருவேளை ரோமா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த பாப்பிலோன் நகரம் ரோம் என்று சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, யோவான் காலத்துல ரோம் நகரம் உலக வர்த்தக மற்றும் அரசாங்கத்தின் மையமா இருந்தது. இந்த உலகம் உங்களுக்கு தெரியும், ரோம் வந்து அந்த நாட்கள்ல உலகத்துக்கு வர்த்தகம் பிசினஸ் உடைய சென்டரா தான். நமக்கு எப்படி இப்போ மும்பை மாதிரி ஒரு ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட் பிளேஸ் அதோ, அதே போல அன்னைக்கு ரோம் வந்து உலக வர்த்தக மையம், அரசாங்கத்தின் மையம். உங்களுக்கு தெரியும், ரோமர்கள் ஆண்டார்கள், மெயின் அங்க இருந்தா எல்லாம் ஆள்வி செஞ்சாரு நம்ம பாக்குறோம். அதே போல மேல ஆடம்பரத்துக்கு பெயர் பெற்றது இது இந்த ரோம். உங்களுக்கு தெரியும், ரோம அழிவுக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன விரும்புவாங்க, சுகபோகமா வாழ்ந்தாங்க. அவங்க சுகபோகமாய் வாழ்ந்ததுல அவங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒரு வரலாறு சொல்லுது. அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு பெயர் பெற்றவங்க. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பேரரசில் உள்ள மக்கள் ரோமை சார்ந்திருந்தாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா அந்த பட்டணங்கள் உள்ளவங்க எதை சார்ந்து வாழணும் அப்படின்னா ரோமை சார்ந்து வாழணும். இதே போலதான் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சியில நடக்கும். எல்லாரும் அந்த பாபிலோனிய நகரத்தை தான் சார்ந்து வாழ்வாங்க. அங்க இருந்தா எல்லா வணிகமும் வந்து நடைபெறும். சரி, உலக பொருளாதார அழிவு அதிக நேரம் எடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே என்ன அமைப்பு, கணினி அமைப்பு. இப்போ மும்பைல ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், டோட்டலா அந்த கணினியை அழிச்சிட்டா டோட்டலா என்ன ஆயிரும் உலகம் முழுக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் ஆகாது. ஏன்னா உலகம் முழுக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் மயமா மாத்திட்டாங்க. அப்போ உலகம் முழுக்கும் இந்த தேவன் இதை அழிக்கும் பொழுது இந்த கணினி அமைப்பு இருக்கிறதுனால டோட்டலா எல்லாமே டெஸ்டா எல்லாம் டோட்டலா சிதைஞ்சு போயிடும். ஏன்னா அப்படிதான் ஒரு நாட்கள்ல இருக்கும். சரி, தேவன் அவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு என்ன செய்யறாரு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உலகம் முழுக்க இருக்கிற அந்த பொருளாதாரத்துக்கு, அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து 18ல 24 வாசிங்க. 18ல 24. சரி, இப்போ அடுத்து நம்ம கொண்டாட்டத்தின் குரல். ஏன்னா தேவன் இந்த பூமியை நியாயந்திருத்த உடனே இந்த பாபிலோனுடைய பொருளாதாரத்தை உலகம் முழுக்கும் இந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த அழிவை கண்ட உடனே அங்க பரலோகத்துல என்ன நடக்குது, பரலோகமே பல பரிசுத்தவான்களே அப்போஸ்தலரே அப்படின்னு சொல்லி அங்க கீழே வாசிக்கிறோம். அங்க என்ன நடக்குன்னா அவங்க கொண்டாடுறாங்க, பலிகூறுங்கள் தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து ஒரு ஒரு மகிழ்ச்சியா அங்க பரலோகத்துல அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியும். இங்க கீழே அழிவு நடந்து மேல பரலோகத்துல இருக்கிற அந்த மக்கள் பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுதான் 20 வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்பொழுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பலமுள்ள ஒரு தூதன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்துல எரிந்தான். இப்படி பாபிலோன் நகரம் வேகமாய் தள்ளுண்டி ஒருபோதும் காணப்படாமல் போச்சு. அப்போ ஒரு தூதன் அங்க பாக்குற ஒரு எந்திரக்கல்
மேல இருந்து ஒரு கல் போட்ட உடனே டோட்டல் எல்லாமே அந்த இருக்கிற இடம் தெரியாம அந்த பாபிலோன் வந்து அழிவை கண்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல இருந்து கூட நம்ம ஒண்ணு கற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில ஒரு பெரிய அழுகையின் குரல் நடக்கு, பரலோகத்துல என்ன நடக்கு? ஒரு மகிழ்ச்சியின் குரல். உண்மை அதேதான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மைதான். இன்னைக்கு இதை வந்து நம்ம ஆவிக்குரிய காரியங்களோட சிந்திக்கணும். ஒருவேளை யாராவது இயேசு கிறிஸ்து அறியாம இருப்பாங்க அப்படின்னா, பெரிய அந்த பூமியில ஒருவேளை அவங்க இருந்தாங்களோ அவங்க என்ன செய்யணும்? அழுகையின் குரல் தான் இருக்கும். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு மகிழ்ச்சியின் குரல். ரெண்டுமே வித்தியாசம், கம்பாரிசன் பாருங்க. ஒரு பக்கம் மேல பரலோகத்திலே மகிழ்ச்சியின் குரல் அங்க நடக்கு, கீழே அழுது புலம்புறாரு. இங்க எல்லாம் பூமியில எல்லாம் அழுது புலம்புரை கொடுத்து நம்ம பாக்குறோம். சரி, ஏன்னா இது சுரமண்டலக்காரும் ஏன்னா கீத வாக்கியங்களும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கல. அவங்களுக்கு தெரியும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவங்க அந்த மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க. பாபிலோன்ல பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் பாட்டும் மதுமா இருக்கும். இப்போ அது வந்து என்ன இல்லை, கிடையாது. என்ன நாகசுரங்கள் எக்காலங்கள் இனி ஒன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. இந்த படம் வேற. ஏன்னா அங்க தொழிலும் கிடையாது, அங்க எந்திர சத்தம் தொழிற்சாலையுடைய சத்தமும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தேவனை எல்லாம் அழிச்சிட்டார். ஏன்னா அங்க பாட்டு சத்தமோ ஒரு தொழிற்சாலையுடைய சவுண்டோ எதுவுமே அங்க கேட்கல அப்படின்னு அந்த வசனத்தை பாக்குறோம். அது மட்டும் இல்ல, விளக்கு வெளிச்சம் இல்லை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல பாபிலோன் நகரம் ஜொலிச்ச நகரம் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கு? இருள் அடைஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா ஒன்னிடத்தில் பிரகாசம் இல்லை. மணவாளன் மணவாட்டியுடைய சத்தம் இனி கேட்பதில்லை. அங்க கல்யாணம் ஏன்னா அந்த மேளம் கல்யாண சவுண்ட் சத்தம் அங்க அடிசையில கேட்கப்படல. அதே போல உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களா இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் பண்ண. சூனியம் ஏன்னா பாபிலோனிய மாயாச்சலம், மந்திரம், சோசியம் இதெல்லாம் நிறைஞ்ச அந்த நகரம். இதனால என்ன ஆகி போச்சு? அந்த நகரத்துக்கு தேவன் அழிவை கொடுத்தார். கடைசியாக தீர்க்கதரிசியுடைய ரத்தம், பரிசுத்தனுடைய ரத்தத்தை சிந்தினாங்க. அதுக்கு தேவன் இப்ப என்ன செய்றாரு? சரி கட்டுகிறார். ஏன்னா தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா நீதியை அவர் சரி கட்டுகிறார். ஏன் அப்படி நீதியை சரி கட்டுறாருன்னா, இவங்க உபத்திரவ காலத்தினால அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தீர்க்கதரிசியில என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரத்த சாட்சி அநேகரை வந்து கொலை செய்தார்கள். தேவன் அதுக்கு இப்ப நீதியை வந்து என்ன செய்யறாரு? சரி கட்டுறார். தேவன் யாருக்கு அவர் வந்து விட்டுற மாட்டார். அங்க பரிசுத்த தீர்க்கதரிசியோட ரத்தம் பூமியில உங்களுக்கு சிந்த அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் அநேக இந்த பூமியில ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. உபத்திரவ காலத்தில ஆண்டவருக்காக ரத்தம் சிந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய நீதியை சரி கட்டுவதற்காக தேவன் என்ன செய்யறாரு? அவருடைய ரத்தம் அவரிடத்தில் காணப்பட்டு சொல்லி அந்த பாபிலோன் ரத்தத்தினால் காணப்படுகிற ஒரு நகரத்தை போல அங்கே காணப்பட்டதை கொடுத்து என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். சரி, அப்போ பாபிலோன் வீழ்ச்சியை பார்த்து பரலோகவாசிகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாத்தீங்களா? இந்த பூமியில தான் நடக்க போகிறது. பூமியில இருக்கிறவங்க அழுது புலம்புவாங்க, பரலோகத்தில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். மாறாக ராஜாக்கள் வணிகர்கள் அழுது புலம்புறாங்க, மாணவிகள் எல்லாம் பல பேர் அழுது புலம்புறாங்க. ஏன் பாபிலோன் வீழ்ச்சியை கண்டு விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைய என்றால், தேவனுக்கு ரத்த சாட்சியா மதித்த தம் ஊழியக்காரருக்கு நீதியை தேவன் நடிக்கிறாரு, சரி கட்டுகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு சத்தியம். அதை நம்ம வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம். சரி, இதான் கடைசி. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தவும் கொல்லவும் சாத்தான் எதை பயன்படுத்துகிறான்? மதத்தையும் வணிகத்தையும். நீங்க இப்பவும் நல்லா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம இந்தியா நாட்டுல பிஜேபியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் எதை பயன்படுத்துறான்? மதம். இதெல்லாம் ஒரு அந்தி கிறிஸ்துவோட ஆவி இருக்கு. இப்பவும் நீங்க பிஜேபி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும், எதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வராங்க? மதத்தை வச்சுதான். அவங்க உண்மையால அவங்க மதப்பற்று கிடையாது, அவங்க மதத்தை வச்சுதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதேதான் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து அன்னைக்கு அதை செய்வான். உலகம் முழுக்க மதத்தை காமிச்சு அதுல இருந்து அவன் வெளியே வருவான். அதான் சாத்தான் மதத்தையும், அடுத்து என்னது? வணிகம், பிசினஸ். என்ன நீ ஆண்ட பிசினஸ் பண்ணல உடனே, உதாரணத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு ரேஷன் பொருள் உணவு கிடைக்கணும், நம்ம என்ன செய்வோம்? அவனை போய் சார்ந்து வாழ்வோம். ஏற்கனவே 666 நம்பர் உங்களுக்கு தெரியும். அந்த முத்திரையை பதிச்சாதான் என்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும். அப்போ சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்துடைய காலத்துல அந்த ஆட்சியில அவன் என்ன செய்வான்? மதத்தையும் வணிகத்தையும் அவன் பயன்படுத்துகிறான். அடுத்த உபத்திரத்தில் முதல் பாதியில் மிருகம் அதிகாரத்துக்கு வரும்போது மதம், அரசியல், பொருளாதாரத்தை பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறான். உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலத்துல அந்த அந்தி கிறிஸ்து மதம், இந்த வணிகம் எல்லாம் பயன்படுத்தி அங்கு அந்த நாட்கள்ல உபத்திரவ காலத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பல உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறான். இந்நிலை தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறார். ஏன்னா உபத்திரவ காலத்திலும் அந்த 7 வருஷம் வரைக்கும் தேவன் எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறார். அடுத்து என்ன செய்றாரு? அமைதியா இருக்கிறது போல தோன்றும், ஆனா அவர் அமைதியா இல்ல. அடுத்து என்ன செய்றாரு? தேவன் சரியான நேரத்தில் என்ன செய்றாரு? நியாயந்திருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா நியாயந்திருக்கிறார். அப்போ அவர் செயல்பட துவங்கும் பொழுது சடசடன்னு நடந்திருக்கு. பாத்தீங்களா? ஒரே நாள்ல என்ன நடந்தது? முடிஞ்சு.
அதே இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் தெரியும். தேவன் ஏதோ சைலண்டா இருக்கா நம்ம நினைக்க கூடாது. தேவன் ஆக்ஷன் எடுக்கும்போது எப்படி நடக்கு, சடசடன்னு ஒரே நாள்ல முடிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு உபத்திரவ காலத்தில் நடக்கும். தேவன் அமைதியா இருக்கிறது போல தோன்றும். அதாவது அந்த புழுவை போல அப்படியே பையா வரும். திடீர்னு ஆண்டவர் அந்த சிங்கத்தை போல அந்த பூமி என்ன செய்யறார், நேர்ந்திருக்கிறார் என்பதை இந்த 18ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லு. ஒரே நாள்ல உலக பொருளாதாரம் அழிக்கப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய நேர்த்திருப்பை அதை குறிக்கிறது. சரி, அப்போ இந்த 18ஆம் அதிகாரம் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், 18ஆம் அதிகாரம் உலக பொருளாதார அமைப்பை தேவன் நினைச்சாரு, நியாயந்திருக்கிறார். இதுதான். சரி, இப்ப இதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு செய்தி. இந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து இது சம்பந்தமாக ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தை இருந்தது. நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம். 18 நாள்ல என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவருடைய நேரடி வாதைகளை அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே பாருங்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை அழிக்கிறாரு. நான் பாபிலோன் அழிக்க போறேன், நீங்க அவங்கள்ட்ட இருந்து என்ன வச்சிருங்க, வெளியே வந்துருங்க. அப்படின்னா இதுல என்ன சத்தியம் இருக்கு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே உலகத்துல என்ன செய்யக்கூடாது, கலந்து இருக்க கூடாது. இப்ப உங்களுக்கு நான் அதை பொறுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பனா கிறிஸ்டியன் செப்பரேஷன் லைஃப்னு வச்சுக்காங்க. இதை இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிரதரன் சபை விசுவாசிகள் எதற்கெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், எதுக்கெல்லாம் வாழணும் அப்படிங்கிற பொறுத்து ஒரு 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 16 ஸ்லைட்ல ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அதாவது கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உலகம் எங்க வந்துருச்சு, சபைக்குள்ள வந்துருச்சு. நீங்க இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, சில சபையெல்லாம் போனா உலகம் என்னெல்லாம் சடங்காச்சாரம் செய்யறாங்களோ அதெல்லாம் யார் செய்யறாங்க, சபை விசுவாசி செய்யறாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம், நம்மளும் அதுல போட்டு இழுத்தடிக்காங்க. என்ன அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அப்போ உலகம் என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் அப்படித்தான் நடக்குது. உலகம் எது சபை எதுன்னு இன்னைக்கு தெரியல. பிரித்தெடுக்கப்படாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்போ நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட எப்படி வாழ்க்கை வாழணும், இல்லைன்னா பிரதரன் சபை விசுவாசிகள் எதற்கெல்லாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற குறித்து ஒரு மேலோட்டமாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சரி, எதற்கெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்? முதல்ல எதுக்கு? விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நமக்கும் விக்கிரகத்தை என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நாலாந்திரி விக்கிரக வணக்கத்துல நானா இருந்த பேரை கணேசன் தான், அதுல இருந்து ஆண்டவர் எடுத்திருக்கிறார். மறுபடியும் நம்ம எங்க போகக்கூடாது, விக்கிரகாராதனைக்கு போகக்கூடாது. அதனால நம்ம யாத்திரை சொல்லாரு, என்ன என்று உனக்கு வேற ஒரு தேவர்கள் உண்ட வேண்டாம், ஒரு உருவத்தையே நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப விக்கிரகாராதனைக்கு விலகி நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் விக்கிரகாராதனை அப்படின்னா சிலை மட்டும் கிடையாது. கொலோசியர் 3:14 நினைக்கிறேன், அந்த வசனத்துல வாசிங்க. கொலோசியர் 3:14 சிலை வணக்கம் மட்டும் விக்கிரகாராதனை கிடையாது. அதுல ஒரு வார்த்தை இருக்கும். கொலோசியர் 3:14 வாசிங்க. இல்ல அந்த பொருளாசை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குமே, பொருளாசையான விக்கிரகாராதனை. சரி, 3:5 சரி. அப்போ பொருளாசை என்னது, ஒரு விக்கிரகாரம். அப்ப விக்கிரகாரம்னா அந்த சிலை வணக்கம் மட்டும் கிடையாது. தேவனுக்கு எதெல்லாம் முதலிடத்தை கொடுக்காதோ அது எல்லாமே என்னது, என்ன சொல்ல உங்களுக்கு புரியா? தேவனுக்கு எதெல்லாம் முதல் இடத்தை கொடுக்கலையோ அது எல்லாமே என்னது, விக்கிர ஆராதனை தான். சரி, அப்போ விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, அவிசுவாசியிடமிருந்து விலகி இருக்கணும். யார் இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் எதுல இருந்து விலகி இருக்கணும்? இன்னைக்கு அவிசுவாசியும் விசுவாசி என்ன ஆகி போச்சு, எல்லாம் ஒன்னாகி போச்சு. யாரும் தெரியாது. ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள சொல்லுங்க யார் இருக்காங்க, நேரடியாக யார் உள்ள, அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க? நமக்குள்ள ஆவியானவர் தான், அவங்களுக்குள்ள யார் இருப்பாங்க? அசுத்தாவிதான் இருக்கும். சுருக்கமா பிசாசு தான் உள்ள இருக்கும். ரெண்டும் சேர்ந்து கை கோர்த்தா நல்லா முடியுமா? பிசாசும் தேவனும் கை கோர்த்து போக முடியுமா? போக முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்பட திருப்பீர்களாக. அதனால ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு,
நீங்க மறுபடியும் அவங்களோட போய் என்ன செய்யக்கூடாது, நீங்க கலந்துராதீங்க, அதனாலதான் உங்களை எகிப்தில இருந்து என்ன செய்யறாங்க, வெளியே கொண்டு வந்த அப்படிங்கிறார். நீங்க என் ஜனங்கள் தனியா வாசம் பண்ணுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசி அவிசுவாசியிடமிருந்து விலை இருக்கணும். அது எதெல்லாம் சொல்லணும், மெயினா திருமணம், இன்னொன்னு என்னது, தொழில் சம்பந்தமா. ஒரு அவிசுவாசியோட தொழில் பண்ணோம்னா என்ன ஆயிரும், நிறைய சிக்கல்லாம் வந்துடும். இப்போ உங்க இந்த பணம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்ன கழுதையும் எருதையும் என்ன செய்யக்கூடாது, ஒரே நுகத்துல கூட்டக்கூடாது. கூட்டினா என்ன நடக்கும், கழுதையும் எழுதையும் ஒரே நுகத்துல கூட்டினா என்ன நடக்கும், கழுதை ஒரு பக்கம் எடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வேற வேற குணாதிசயங்கள், சுபாவங்கள் உள்ளது. கழுதையுடைய குணாதிசயம் வேற, எருதுடைய குணாதிசயம் வேற. அதனாலதான் கிறிஸ்தவ அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு என்னைக்குமே அது வந்து ஒட்டாது. என்ன சரி, அதனால அவிசுவாசி எடுத்து விலை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய சபையெல்லாம் பாத்தீங்கன்னா, சபையில ஐக்கியமா இருப்பாங்க, அவங்க பழக்கம் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்க, அவிசுவாசியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பழக்கம் எல்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. வேதவசனம் அவங்கள நேசிக்கணும், அவங்களோட அன்பு கூறணும். ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி நம்ம அவங்களோட சேர்ந்து போயிடக்கூடாது. அப்போ விசுவாசிகள் அவிசுவாசிகளிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து சத்தியம் இல்லாததுல இருந்து என்ன செய்யணும், விலகி இருக்கணும். சத்தியம் அன்ட்ரூத். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்களை சத்தியத்தின்படி யாருமே செய்யல. நிறைய விஷயங்கள் போன முறை இந்த ஜோபி வரையில பார்த்த உடனே கிட்ட அந்த திருமணம் மேரேஜ் எல்லாம் நடக்க பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே இது கிறிஸ்துவ மேரேஜ் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு போனான். ஏன்னா நிறைய இடங்கள்ல சத்தியம் இல்லாதல இருந்து, இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய உலகம் என்ன செய்தோ, சடங்காச்சாரம் செய்தோ அதை யார் செய்யறான், அது சொன்ன என்னன்னா, அவிசுவாசி பால் காய்ச்சி பாலை பொங்கி இது பண்றான், அதே மாதிரி யார் செய்யறான், விசுவாசியும் செய்யறாங்க. அவிசுவாசி என்ன மேரேஜ் அவங்க மாதிரி செய்யறாங்க, அதே மாதிரி யாரு செய்யறாங்க, விசுவாசியும் செய்யறாங்க. இப்போ அவர் சொன்ன என்ன சொன்னா, வேதத்துல நமக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சத்தியத்துல இல்ல, சத்தியத்துல இல்லாதான் என்ன செய்யறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சபையில இந்த சத்தியத்துல இல்லாததுல இருந்து, சத்தியத்துல என்னெல்லாம் நமக்கு வேத வசனம் நமக்கு பேட்டர்ன் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் நம்ம செய்யணும். அதுபடி நம்ம செய்யாம இருந்தோம்னா அது வந்து முரண்பாடாங்க. அதுதான் அவர் சொல்லுகிறார். ஏன்னா சத்தியத்துல இல்லாததுல இருந்து நம்ம செய்யக்கூடாது. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, நமக்கு வேத வசனம் தான் ஆதாரம், இதுதான் நமக்கு பேசி, இது என்ன சொல்லி இதன்படிதான் நம்ம செய்யணும். உலகம் செய்யற மாதிரியே அப்படியே கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூப்பரு, நான் சடங்கு வச்சிருக்கேன் வந்து ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னாரு. புரியுது உங்களுக்கு, சடங்குனா சடங்கு யார் வைப்பாங்க, வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்ச போனா அங்க எல்லாம் அந்த பொங்கு இங்கெல்லாம் வச்சு ஆடுகளெல்லாம் இது பண்ணி, அப்போ என்ன செய்ய, இப்படிதான் நடக்கு. அப்போ உலக காரியங்கள் என்ன செய்யறாங்களோ அதை யாரு செய்யறாங்க, விசுவாசி செய்யறாங்க. அப்ப சத்தியம் இல்லாததுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி நம்ம இருக்கணும். என்ன சரி, உங்களுக்கு தெரியும் பொய்க்கு பிதா யாரு, அவங்க எல்லாம் அந்த அப்படியே செய்யற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த உலகப்புறமான செஞ்சுட்டு அதை ஒரு நியாயப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. போன முறை ஒரு சகோதரனுடைய அம்மா, அவங்க சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க தான், வீட்டுல குழந்தை அழுதுன்னு சொன்னா வயிற்றுல முலாகத்தை தடை எழுதிருக்காங்க, போயிட்டு தெருவில் ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், இது ஏதாவது பைபிள்ல வசனம் இருக்கா, முலாகத்தை ஏன் கடை வெளியே தெருவில் ஒண்ணு போடுறாங்க, இந்த திருஷ்டி அப்படின்னா இது யாரு செய்வாங்க என்ன. அதே மாதிரி நைட்டு தூங்க போயில எல்லாம் தூங்கின பிறகு வீட்டுக்கு முன்னாடி சூடம் பருத்தி வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க, விசுவாசி தான் வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, அப்படி இதெல்லாம் யார் செய்வாங்க, அப்ப யார் மேல நம்பிக்கை இல்லை, சுருக்கமா யார் மேல நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல. அப்ப என்னன்னா உலக மக்கள் செய்யறதவே விசுவாசிகள் செய்யக்கூடாது. அதான் சத்தியம் இல்லாததுல இருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும். என்ன சாத்தான் வந்து ஏமாத்துவோம். உங்களுக்கு தெரியும், இந்த படம் பார்த்தாலே தெரியும், கையில பைபிள் தான் வச்சிருப்பாங்க, ஆனா ஆட்டு மண்டைய போலதான் இருக்கும், ஆனா அது பின்னாடி யார் இருக்கா, ஓநாய். என்ன அந்த படம் பார்த்தா தெரியும், ஆட்டுகளுக்கு இடையில யார் இருக்கா, ஒரு ஓநாய் இருக்கும். அதனால சத்திய நம்ம நான் எந்த யாரு என்ன சொன்னாலும் நம்ம வேதத்தின்படி அந்த கம்பாரிசன் பகுத்தறிந்து இவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம பகுத்தறிந்து அந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யணும், சீர்கேடான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த பேச்சுகளுக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அதான் நம்ம வாசிக்கிறோம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு தீமோத்தேயு 2 வாசிக்கிறோம். அப்போ ஒரு விசுவாசி மற்றவங்க பேசுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பேச்சுக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் பேச வித்தியாசம் இருக்கு. நீங்க கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா உலகத்தின் பாசை அப்படின்பாரு, உலக பாசையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவனா என்னுடைய பேச்சுக்கும் தேவனை அறியாத பேச்சுக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அப்ப சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். அவங்க பேசுற மாதிரி பேசக்கூடாது. எவே சொல்லுவா, கெட்ட வார்த்தை உண்டு உங்களுடைய வாயிலிருந்து
வரக்கூடாது. நம்ம வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை நான் பேசுறேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அப்படிதான் வேதம் சொல்றது எபேசிய 4ஆம் அதிகாரத்துல. அப்போ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். அடுத்து பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி போடணும். பாலியத்துக்கு செக்ஸுவல் இந்த மாதிரி பாவங்கள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இது பெரிய ஒரு போராட்டம், ஏன்னா நிறைய பெரிய போராட்டம் உங்களுக்கு தெரியும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகள் விலகி யார் படம் உங்களுக்கு தெரியும், யார் ஓடுனது என்ன உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 39 அந்த அந்த அவங்க நினைச்சாங்க எஸ்கே அதுல இருந்து ரன் ஓடுறாரு பாலியத்துக்குரிய காரியங்களுக்கு. ஏன்னா ஓடித்தான் அது ஜெயிக்க முடியும். இப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் போதகர்களும் நிறைய கிறிஸ்தவர்களும் எதிர போய் மாட்டிக்கிறாங்க, இந்த பாலியல் பாவங்கள்ல மாட்டிக்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூட ஆசிரியரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்ப நியூஸ் ஸ்டால் வரும், பாலியல் பாவங்கள். இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பாலியலுக்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். அடுத்து தேவ பக்தியற்ற காரியங்களுக்கு அப்படின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஒரு விசுவாசி பக்தி போல வேஷத்தை என்ன செய்யக்கூடாது. நம்ம ரோமர் 12:2 வாசிக்கிறோம்லவா, உலகத்துக்கு ஒத்த வேஷம். இந்த உங்களுக்கு தெரியும் இது உண்மையில புலியா நாயா? நாய். இது இதுக்கு வந்து ஒரு மையெல்லாம் அடிச்சு எதாவது மாத்திட்டாங்க. இது வந்து உண்மையில புலி கிடையாது, நாய். அதாவது ஆனா எதோ போல இருக்கு, புலிய போல இருக்கு. அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் நீங்க விட்டு விலகு. அதாவது தேவ பக்தியற்ற காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். அந்த அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு நம்ம வாழக்கூடாது அப்படின்னு அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அடுத்து ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனுக்கு என்ன செய்யணும், ஆனா மேலும் சகோதரை எங்கிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று, ஏன்னா ஒழுங்கற்று அப்படின்னு என்ன அர்த்தம், டிசார்டர், வேத வசனத்துக்கு முரணாக என்ன செய்யக்கூடாது நடக்கிறோம் அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி. நமக்கு வேத வசனத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களோட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். வேத வசனத்துக்கு முரணாக ஏன்னா ஒழுங்கற்று, ஒழுங்கற்றுங்கிற வார்த்தைக்கு இன்னும் எப்படி சொல்றாங்க, சோம்பலாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோம்பலாக சோம்பல் வந்துச்சுன்னா ஒழுங்கற்று நடக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அதனால சத்தியத்துக்கு முரணாக ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? வசனங்களை வாசிக்க இந்த மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்க வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனார். நிறைய பேர் வேத வசனம் வாசிக்காங்க, ஆனா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னது, கீழ்ப்படி. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கூட்டம் கூட்டமா ஆண்டவரை நம்பிட்டு போறாங்க, ஆனா கீழ்ப்படிஞ்ச எத்தனை பேர் போறாங்க? 2, 4, 6. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கீழ்ப்படியறவங்க குறைவா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் நம்பி எல்லாம் செய்யறாங்க, ஆனா கீழ்ப்படியவர்கள் குறைவு. புரியுதா உங்களுக்கு? நம்ம வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அதான் வசனம் என்ன சொல்லுகிறதோ அங்க ட்ரெடிஷனல் கொண்டு வராங்க, நம்ம சொல்லக்கூடும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வேதத்தை வாசிக்கிறதை விட கீழ்ப்படிதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு டாபிக் உங்களுக்கு. நம்ம போல வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்கள விட்டு விளையிடணும். கீழ்ப்படியவங்களோட தான் நம்ம நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறோம். அடுத்து பண ஆசைக்கு என்ன, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. உங்களுக்கு தெரியும் அந்த நம்ம உங்களுக்கு தெரியும், அது ஆல்ரெடி நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது, பணத்தை என்ன செய்யக்கூடாது, ஆசை வச்சு அதவே தஞ்சம்னு வாழக்கூடாது. நமக்கு பணம் தேவை, பணமும் எல்லாத்துக்கும் உதவும், நம்ம வாழ்க்கைக்கு அவசியம், நம்முடைய தேவைகளுக்கு தேவை. ஆனா பணமே கடவுளா என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. உங்களுக்கு தெரியும் அது சோதனை உண்டாகும். ஏன்னா ரொம்ப கடனை வாங்கி பணத்தை வாங்கிட்டோம்னா கடைசியில தேவனை விட்டு விலகி போற அளவுக்கு என்ன செஞ்சிடும், நம்ம கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த இதே ஒரு பெரிய டாபிக். இருந்தாலும் பண ஆசையை விட்டு விலகி இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த பணத்தை பிடிச்சு ஓடி ஓடி போய் கடைசியில போய் குழிக்குள்ளவே என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்த கடைசியில குழி பக்கத்துல, ஏன்னா குழியை நோக்கித்தான் அந்த பணம் நிச்சயம் அது கொண்டு போகும். இன்னொரு பணம் உங்களுக்கு தெரியும், அது இந்த எலிக்கெல்லாம் வைக்கிற பொறி. ஏன்னா இந்த பொறியில போய் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்க கூடாது. ஏன்னா நிறைய மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் நிறைய இதெல்லாம் செய்திலாம் வரும். ஒரு அம்மா அப்படிதான் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கு, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க 1 லட்சம் தான் அப்படின்னு செல்ல ஓபன் பண்ணி அதுல உள்ள போய் பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரே நாள் 20,000 ரூபாய் தூக்கிட்டாங்க. நம்ம சபையில் உள்ள பொண்ணுதான். அதாவது ஆசை, என்ன ஏமாத்திரம் பிசாசு, ஆசையை காட்டுவோம். உங்களுக்கு வேலை, நீங்க இந்த பரிசு கூப்பனை சொல்லுங்க, உங்களுக்கு உடனே அக்கௌண்ட்ல போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க.
இவங்க நம்பர்லாம் சொல்லி அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரே நாள்ல அந்த ஹிந்திக்காரன் நினைங்க சொல்லி 20,000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன கூட்டு போய் எஸ்பாய்ஸ்ல அந்த சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டு போய் இது பண்ணாங்க விசுவாசிகள். அதனால பிசாசு எப்படி கொண்டு வருவான், பண ஆசையை கொடுத்து கடைசியில் நம்ம துட்டை எழுதிடுவான், குடிக்கிறான். சில பேர் இன்னும் கொடுக்குற மாதிரி கொடுத்தும் குடிக்கிறாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், அந்த மைண்டோட ஞானத்தோட நம்ம இருக்கணும். அதனால அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத ஆப்ஸ் போய் உள்ள தொட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கணும், இருக்கிற காசை தூக்கிடுவாங்க. எவ்வளவு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதனால யாரும் நோண்டி பணத்தை இழந்துடாதீங்க. சரி, லட்சக்கணக்கா இழந்தவங்களா இருக்கிறாங்க, அது பெரிய ஒரு கதை. சரி, அடுத்து வேசித்தனத்திற்கு என்ன, வேசித்தனம் என்ன, அது இது உங்களுக்கு தெரியும், விபச்சாரத்தை போல வேசித்தனம். திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு வார்த்தைகள் அங்க மாற்றப்பட்டிருக்கிறது. வேசித்தனத்திற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அடுத்து உபதேசத்திற்கும் விரோதமாக பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்குள்ள என்ன செய்யணும், விட்டு தரணும். உங்களுக்கு தெரியுங்களா, உபதேசம் அப்போஸ்தலர் 2:42 நம்ம வாசிக்கிறோம். என்னது, அவங்க என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தலர் 2:42 அந்யுன்ய ஐக்கியம் உபதேசம் அப்படின்னு ஜெபத்துல உறுதியாக தரித்திருந்தார். அப்போ இந்த உபதேசம் ஏன்னா பிரதரனுக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கு. பிரதரனுக்குன்னு கிறிஸ்துனா யாரு, பரிசுத்தாவினா யாரு, சபனா என்ன, பாவம்னா என்ன, இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு உபதேசம் இருக்கு. ஏன்னா நமக்கு உபதேசம்லாம் எல்லாமே இருக்கு. ஏன்னா அந்த உபதேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்க என்ன செய்யணும், விட்டு நம்ம விளையணும். இல்லைன்னா நமக்கு அது பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அதனால அந்த மாதிரி இடர்களை நம்ம அவங்களோட கை கொடுத்தோம் அப்படின்னா அது பாம்பு மாதிரி கடைசியில் நினைஞ்சிரும், நம்மளை கடிச்சிரும். சரி, அடுத்து ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளுக்கு விலகு. உங்களுக்கு தெரியும், நம்மளை சுற்றி நிறைய பிலாசபி இருக்கு. பிலாசபினா என்னது, தத்துவங்கள். என்ன தத்துவங்கள், இப்போ உதாரணத்துக்கு டார்வின் என்ன சொல்வாரு, குரங்குல இருந்து யார் வந்தா, ஒரு அபிமாங்கிற உயிரின இருந்துச்சு, அது மறுமாற்றம் அடைஞ்சு கடைசியில குரங்கு வந்துச்சு. குரங்குல இருந்து யார் வந்தா, இன்னைக்கு ஸ்கூல்ல என் மகன் வந்து என்கிட்ட கேட்பான், அப்ப எங்க டீச்சரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் உலகத்துல நிறைய அந்த தத்துவங்கள் பிலாசபி நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த இதெல்லாம் அதை போய் நம்ம பிடிச்சுக்க கூடாது. நீங்க சில காரியங்கள்லாம் போனேன்னா நம்ம கடவுளை விட்டுட்டு போடுற மாதிரி அந்த கருத்தேற்றம் நிறைய, தன்னம்பிக்கை, மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி தத்துவங்களுக்கு ஞானம் வந்து தோன்ற பொய்யாய் பெயர் பெற்ற கொள்கைகளுக்கு நம்ம விட்டு விளைகிறோம். ஏன்னா நம்ம வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுவதோ அதைத்தான் நம்ம இருக்கணும். நிறைய இருக்கு கொள்கைகள். ஏன்னா நிறைய பழமொழிலாம் இருக்கு. ஏன்னா மதியாறு வீட்டை மிதியாறு அப்படிம்பாங்க, இது உலக பழமொழி. ஏன்னா பைபிள் நமக்கு என்ன சொல்லுது, என்ன நமக்கு அதுக்கு முரண்பாடு இருக்குல்ல, முரண்பாடு இருக்கு. சரி, அடுத்து புத்தீனமான தர்க்கங்களை உண்டு பண்ணவர்களை விட்டு விலகு. புத்தீனமான பூலிஷ் கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா புத்தீனமான தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட். அதாவது நம்ம உனக்கு தெரியும், ஆர்கியூமெண்ட் வந்தாலே என்ன ஆயிரும், உங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும் அங்க என்ன வந்துடும், பிரிவினை தான் வரும். அதனாலதான் நீ மூக்க படைஞ்சா ரத்தம் வரும், அதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணு அப்படின்னு அங்க நீதிமொழியில வாசிக்கிறோம். அதனால புத்தீனமான தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க, சொல்லி கேட்காட்டுனா விட்டுருங்க அப்படிதான் சொல்லுறார். மெயினா நமக்கு அடிப்படை சத்தியங்களை தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சகோதரத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, சவுல் வந்து அந்த அஞ்சனா பாக்குற பொண்ணுகிட்ட போய் யாரை எழுப்புனாரு, அந்த சாமுவேல எழுப்பு வந்தாரு, அது ஒரு அசுத்தாவி அப்படின்னாரு. இப்ப நாங்க படிச்சது வேற ஏதாச்சும் சொன்னோம். அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வருது, அவாக்குவாதம். இல்ல நான் அது ஆண்டவர் சவுல எழுப்புறதுக்கு தேவன் பெர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அது அசுத்தாவி அப்படின்னாரு. இல்லன்னா அப்படி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, அது தேவையில்லை. நம்ம சத்தியத்துல நிறைய புரியாத புதிர்கள் நிறைய இருக்கு. நான் என்னன்னா அடிப்படை சத்தியத்தை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இதுல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் சொல்லதபடி இவன் நம்ப மாட்டேங்க, அதனால நமக்கு என்ன தரக்கூடாது, முரண்பாடு. அடிப்படை சத்தியத்தை தான் நம்ம பார்க்கணும். நிறைய இப்ப நீங்க ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு தெரியும் வெளிப்படுத்தின பலவிதமான வியூ இருக்கு. இப்போ பாபிலோன் சொல்லுவது அது மறுபடியும் பாபிலோனை கெட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, ரோம் அப்படிங்கிறாரு. எதுவும் உறுதலானது சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஒரு வியூல இருந்தீங்கன்னா அதை வச்சுக்காங்க, நான் ஒரு வியூல இருந்தோம்னா அதை வச்சுக்காங்க. அதனால நமக்கு என்ன வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, அடிப்படை சத்தியத்தை தவிர. புரியுதா உங்களுக்கு? அப்போ புத்தீனமான தர்க்கங்களை உண்டு கொண்டவர்களை விட்டு, நம்ம தர்க்கம் இருந்தாலும் ரெண்டே ஒரு நாள் ஆண்டவர் அடிச்சுவாரு, சரியான கொஸ்டினை விடைய நமக்கு கொடுப்பார். அடுத்து வேத புரட்டனை விட்டு விலகு. வேத புரட்டன் என்ன உங்களுக்கு தெரியும், வேதத்தை புரட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
சரியான வேத வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்க வேத புரட்டுறவங்களை அவங்களுக்கு தெரியும் தவறான, அதாவது நம்ம அறியாம சொல்றது வேற. இப்ப நான் சில நேரங்கள்ல அண்ணாயிங்களி என்ன அறியாம சொல்றது வேற, ஆனா சத்தியம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பின்பும் நான் அதை போய் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து நான் சொல்லக்கூடாது. வேத புரட்டனாக இருக்கக்கூடாது. நம்ம அறியாம சில விஷயங்களை சொல்றோம், அது வேற விஷயம். அது வந்து நம்ம சரியா அதை பொறுத்து படிக்கல, தியானிக்கல, அதனால சொல்றது வேற. ஆனா வேத புரட்டனா இருக்கிற ஒருவனை விட்டு நம்ம என்ன செய்யறோம், விலகணும். ஏன்னா அவங்க எல்லாமே இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய வேத புரட்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும். கடைசியில கோபக்காரனி மூர்க்கனையும் விட்டு விலகும். கோபம், மூர்க்கம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். கோபப்பட்டு போய் அந்த பறவையை பிடிக்க போனோம்னா கீழே என்ன விழுந்துருவோம், விழுந்துரும். கோபம் வந்து எதை கொண்டு வரும், கோபம் அழிவை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க சிறைச்சாலை இது கொண்டு போய் கேட்டு பாருங்க. ஒரு 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 சின்ன கோபம் தான் அவருடைய ஆயுசு நாள் முழுக்க இப்ப எங்க இருக்கிறான். அவன் வாழ்க்கையே சுதந்திரம் கிடையாது, ஒரு சிறை வாழ்க்கை, நரக வேதனை அடிப்பான். அது காரணம் என்னது, கோபம். ஒரு சின்ன கோபத்தை அடக்க முடியாம மண்டையில் ஒரு போர் போடுவான், மர்டர் ஆயிரும், செயல போய் இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க ஆயுள் தண்டனை கை. அப்ப அந்த கோபத்தை, மூர்க்கத்தனத்தையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, கடைசியாக எல்லா பாவ பழக்கங்களை விட்டு விலகு. நம்மை சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு, நம்மளை சுற்றி நிறைய பாவ காரியங்களை நிக்கி, இதெல்லாம் ஒரு விசுவாசி அதை தள்ளி விட்டுட்டு ஆண்டவர் வச்சிருக்கிற ஓட்டத்திலே நம்ம ஓடணும். கடைசியாக பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஏன்னா ஆண்டவர், சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பாவம் இல்லை, அங்கெல்லாம் பைபிள்ல எங்க எழுதிருக்கு அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் பேர் போட்டு எழுதல. இதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க மது குடிக்க கூடாது எங்க பைபிள் இருக்கு அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க சில பேர் பீடி பிடிக்க கூடாது எங்க இருக்கு அப்படிம்பாங்க. பல விதத்துல சொல்லுவாங்க, இந்த பாவம்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. ஆனா வேதவசனம் ஒரே வார்த்தையில் சொல்லுது, பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டு விலகு. உங்களுக்கு சந்தேகமா தேவன் உங்களை கொடுத்த ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அது ஆண்டவருக்கு இல்லை. சில பேர்லாம் அப்படிலாம் வேக்கணம் பண்ணுவாங்க. அதனால பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. ஏன்னா கண்ணை மூடிக்கிறாரு. எதுக்கு மூடுறாரு, தீயத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அடுத்து என்னது, கெட்டதை கேட்கக்கூடாது. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, கெட்ட வார்த்தைய பேசக்கூடாது. இன்னொரு பாவம் கடைசியில ஒண்ணு இருக்கு, என்னது, ஏன்னா அது ஒரு பாவம். இந்த பாவம் உள்ளவங்க, இது பாவமும் இருக்கு நல்லது இருக்கு. அதை என்ன செய்யணும், இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டு விலகல் என்று சொல்லியிருக்கேன். அதனால கிறிஸ்துவர்கள் ஐயா நீங்கள் நானும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேஷன் லைஃப் வாழணும் அப்படின்னு இந்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சரி, ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளா இந்த இடத்துல நாங்கள் வந்து ஆண்டவர் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்து, உபத்திரவ காலத்துல என்னெல்லாம் நடக்கும், இந்த பூமி எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை அணிவிக்க போறோம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு அதை வாசிப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனா இன்றைக்கு நாங்கள் பாக்கியவான்கள், இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உபத்திரவம் நடக்கும் பொழுது நாங்கள் பரலோகத்தில் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வேத வசனத்தை, நம்பிக்கை, ஆதாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நினைத்து நம்ம துதிக்கிறோம், நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மரபு சபைக்காக, மவுசியின் சபைக்காக வருகிறோம். இந்த இடத்திலேயும் உடைய சபையின் சாட்சியை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த சபை இன்னும் அதிகமாய் வளர நீர் உதவி செய்யணும். ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சியில இன்னும் அதிகமாய் உதவி செய்யணும். விசேஷமாய் குடும்பத்திலே இருக்கிறவர்கள் முழு குடும்பமாய் ஆண்டவரே எல்லாரும் ரசிக்கப்பட்டு சபைக்கு வருவதற்கு கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து திருமணம் ஆதரவுகளுக்கு ஏற்ற திருமண காரியங்களை, அந்த வாழ்க்கை துணையை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மெய்ப்படுத்த கர்த்தர் ஏற்ற துணையை நீர் காண்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் பலவிதமான தொழில் பண்றவங்க, இன்னும் குடும்பத்திலே விவசாயம் பண்றவங்க, அரசு வேலை செய்யறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை இப்படி கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு போதுமானவரை இருந்து நீர் வழி நடத்தும். விசேஷமாய் சரீரத்துல சுயவினத்தோடு இருக்கிறவளுக்கு தேவன் பலனும் ஆரோக்கியத்தை நீ தாரும். கர்த்ததாமே எழுந்து நடப்பதற்கும் எல்லா விதமான அந்த பலனை, ஆரோக்கியத்தை நீர் அவளுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த குழந்தை சுகத்தோடு பலத்தோடு வளர கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகள் பலவிதமான கஷ்டத்தோடு, வியாதியோடு, பலவிதமான போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கவலையோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் அவையிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து தேவனும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு
கர்த்தர் நீர் இறக்கம் மாறட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபை இந்த மதியமாய் விசேஷமாய் இடைப்பட்ட கூட்டங்கள், மற்ற கூட்டங்கள், எல்லா கூட்டங்களிலும் உடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவுல வளர்வதற்கு கர்த்தர் நீர் இறக்கம் மாறட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு சமூகத்தில் வருகிறோம். சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமாய் உடைய கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வழிநடத்தி செல்வதற்கு தேவையான எல்லா விதமான கிருபைகளும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அடியனை கூட இப்படிப்பட்ட ஒரு வேத ஆராய்ச்சி ஆண்டவரை அடியனுக்கு கொடுத்ததுக்காக, இந்த சபை கொடுத்ததுக்காக அவங்க நினைத்து நம்ம துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த சபையாரை நீ ஆசீர்வதியும். கர்த்தரை சித்தமானால் நாங்கள் மீண்டும் ஒருவரை சந்தித்து நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வோம். விசேஷமாய் ஒரு நல்ல ஒரு மழையை இந்த பகுதியில் இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மழை அவசியமா இருக்கிறது, தேவையா இருக்கிறது, குடி தண்ணீர், விவசாயம். ஆண்டவரே நீர் ஒரு நல்ல மழையை கொடுத்து இந்த வருஷமும் ஆண்டவரே ஒரு செழிப்பான வருஷங்களாய் இந்த பகுதியும் ஆண்டவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபையை நீர் காத்து வழி நடத்தும். இந்த ஜெப வார்த்தைகளை கர்த்தரும் ரட்சகரும் தீபுரமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாய் தேவன் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.